இருக்கிறார். இரண்டாவதாக, அவர்களுக்கு பயப்படவும் தெரியவும் வேண்டாம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த அவர்களுக்கு என்பது நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள். பிரச்சனையை பார்த்து அநேக நேரங்களில் நாம் பின்வாங்கி விடுகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லுகிறாரு, ஃபேஸ் பண்ணு, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளு, அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாது, அந்த பிரச்சனையை பார்த்து திகைக்காது. உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளையும் உங்கள் வாழ்க்கையில வருகிற போராட்டத்தையும் நீங்கள் பார்த்து பயந்து விடாதபடி அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது, இந்த வேத பகுதியிலே உன் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியத்தை சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் என்ற அந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மை நாமே ஆயத்தப்படுத்தும் போது, நம்மை நாமே பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது, அவர் நமக்கு வந்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? உன் கூட நான் இருப்பேன். 2வது, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். 3வது, உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்படின்னா, என் பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு எனக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ, என்னெல்லாம் ஆலோசனை தேவையோ, அதை என் ஆண்டவர் எனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஆமா, அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டு வருவீர்கள். அநேக சூழ்நிலைகளுக்கு எதிராய் மாறிக்கொண்டே வரும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த ஒரே வசனத்திலே சொல்லுகிறாரு, ஆயத்தமாகுங்கள், ட்ரெயின் ஆகுங்கள், நீங்கள் நீங்கள் பயிற்சி பலம் கொண்டவர்களாய் மாறுங்கள், பிரச்சனைகளை நீங்கள் சந்தியுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஒரு வெற்றியின் வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அந்த வெற்றியை நீங்கள் பெறும்போது தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.